வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2026 ஜூன் 26 வெள்ளிக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. நேற்றைக்கு எதிர்பார்த்தது போலவே சென்னை மற்றும் செங்கல்பட்டு மாவட்ட கடலோரம் வரைக்கும் மழை. சென்னையில் ஒரு 2 சென்டிமீட்டர் வரைக்கும் ஆங்காங்கே காணப்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூரில் 4 சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பிடித்திருக்கிறது. நேற்றைக்கு புதுச்சேரிக்கும் திருவள்ளூர் மாவட்டம் கடலோர பகுதிகளுக்கும் இடைப்பட்ட சென்னை மற்றும் செங்கல்பட்டு மாவட்டம் மற்றும் விழுப்புரம் மாவட்டத்தின் பகுதிகளில் மழை. நேற்றைக்கு வடகடலோர மாவட்டங்களில் மழையோட தொடக்க நாள் நேற்றைக்கு தான். காற்று சுழற்சி வங்க கடலோரம், ஒடிசா, ஆந்திர பிரதேச பகுதியில் உருவாகியிருக்கு. இந்த காற்று சுழற்சியோட இருகாற்று இணைவு தமிழ்நாட்டின் கடலோர மாவட்டங்களில் இணைந்து கொண்டிருக்கு. இப்போது சென்னை முதல் டெல்டா வரைக்கும் வானம் மேகமூட்டமாக காணப்பட்டு கொண்டிருக்கும். காரணம் என்னென்னா, கடலிலே இருகாற்று இணைவு நடைபெற்று கொண்டிருக்கிறது. திருவள்ளூர் முதல் மயிலாடுதுறை வரைக்கும் உள்ள கடலோர பகுதி அதிக மேகமூட்டமாக காணப்படும். நாகப்பட்டினம், திருவாரூர் மற்றும் காரைக்கால் பகுதிகளிலேயும் மேகமூட்டம் கூடுதலாக காணப்படும். கடலிலே மழை பெய்து கொண்டிருக்கிறது. இருகாற்று இணைவு தற்பொழுது கடலில் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. நிறைய பேருக்கு தென்மேற்கு பருவமழை தொடங்கும் என்றார்களே, தொடங்க காணோம். எல்லினோ என்று சொன்னார்களே, அதுதான் சரியாக இருக்கும் போல் தெரிகிறது. அடிக்கும் வெயிலை பார்த்தால், பொய்த்து போய் கொண்டிருக்கூடிய மழையை பார்த்தால், ஆகவே தொடங்கும் என்று சொன்னார்கள், இன்னும் தொடங்கவில்லை. வானத்தில் மேகத்தை காணோம். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலே சும்மா சாரல் மட்டும்தான் இருக்குது. கணவாய், பாலக்காட்டு கணவாய் பகுதிகளில் மழையை காணோம், மேகத்தை காணோம் என்ற மிகப்பெரிய மனக்கவலையையும் ஒரு பெரிய ஒரு மனக்குழப்பத்தையும் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள். சொல்வதெல்லாம் உண்மை, பொறுத்திருங்கள், அவ்வளவுதான். கடலில் இருக்கக்கூடிய வெப்பநிலையெல்லாம் ஆராய்ந்து பார்த்தால், இருக்கக்கூடிய நீரோட்டத்தை ஆராய்ந்து பார்த்தால், கண்டிப்பாக பருவமழை தாமதமாகத்தான் பொழியும். வழக்கமாக ஆகஸ்டில் தான் அணைகளை நிரப்பி இருக்கிறது. கடந்த ஆண்டு மட்டும்தான் ஜூனில் நிரப்பியது. ஆனால் கடந்த ஆண்டு கொஞ்சம் சாரல் இருந்தது. அந்த சாரல் இல்லாமல் கொஞ்சம் வெயில் கூடுதலாக இருக்கிறது. இதற்கு காரணம், கடலில் அதிக வெப்பம் இருக்கிற காரணத்தினாலே குறைந்த அழுத்த பகுதி ஒரு குறிப்பிட்ட இடங்களில் உருவாக முடியாமல் ஒரு பரவலாக எல்லா இடமும் ஒரு வெப்பம் அதிகமாக இருக்கிற காரணத்தினால இந்த குறைந்த அழுத்த பகுதி உருவாகுதில் பெரிய சாதகம். ஆனால் கண்டிப்பாக அரபிக்கடல் பகுதிகளில் குறைந்த அழுத்த பகுதி உருவாகும். ஒடிசா, மேற்கு வங்கம் மற்றும் ஆந்திர பிரதேச கடலோர பகுதிகளில் குறைந்த அழுத்த பகுதி உருவாகும். தற்பொழுது ஒடிசா, ஆந்திர பிரதேச பகுதிகளில் முதல் குறைந்த அழுத்த பகுதி உருவாகிவிட்டது. இதோட தாக்கம் இருகாற்று இணைவு தான். சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, விழுப்புரம் மாவட்டத்தில் நேற்றைக்கு மழைப்பொழிவை கொடுத்து தொடங்கியது. இன்றைக்கும் கொடுக்கும். இன்றைக்கு மேற்கு தொடர்ச்சி மலையில் நீங்கள் எதிர்பார்த்த மேகமூட்டம் வரும். 28, 29, 30 நாம் சொன்ன அந்த நாள் நிச்சயமாக தென்மேற்கு பருவமழை உங்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்தும். 28, 29, 26 இன்றைக்கு கொஞ்சம் மேகமூட்டம் சாரலாம் வரும். கிழக்கு நோக்கி மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் வழியாக மேகங்கள் ஓடோடி வரும். கன்னியாகுமரி முதல் நீலகிரி வரைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை கேரள எல்லையோரத்தில் மழைப்பொழிவு இருக்கும். நாளை இன்னும் கொஞ்சம் கூடுதலாகும். கண்டிப்பாக 28, 29, 30 தேதிகளிலே வலுத்த பலத்த மழை மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கும். அதாவது நீலகிரி, வால்பாறை, கன்னியாகுமரி, தேனி மாவட்டத்தின் மேற்கு பகுதியில் ஏலக்காய் சாகுபடி பகுதியில் மழை பொழியுமா? பெரும் சந்தேகமாக இருக்கிறது. விதைப்பு பணி தொடங்கவில்லை என்று பெரிய கேள்விக்குறியை ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறீர்கள். தென்னைக்கும் அதே போல தான், பொள்ளாச்சி பகுதிகளுக்கும். மீண்டும் சொல்வதென்றால், இன்றைய தேதி வரைக்கும் 50% சராசரிக்கு கூடுதல் மழை பொழிந்திருக்கிறது. அதாவது ஒரு 8 மாவட்டங்களில் மட்டும்தான் சராசரிக்கு குறைவு. மீதம் இருக்கக்கூடிய 28 மாவட்டங்களில் சராசரிக்கு அதிக மழை பொழிந்திருக்கிறது. அந்த 8 மாவட்டத்திலையும் 50% பற்றாக்குறை இருக்கக்கூடிய மாவட்டம் 2 மாவட்டம். பாக்கி எல்லாமே 25, 2%, 1%, 5% தான் பற்றாக்குறை இருக்குது. அதுவும் நிச்சயமாக வரக்கூடிய நாட்களிலே சமன்படுத்தும் என்று உறுதியாக நம்பலாம். ஆகவே இந்த மாத இறுதியிலிருந்து தொடங்கக்கூடிய இந்த தென்மேற்கு பருவமழை ஜூலை 10 வரைக்கும் இருந்தாலும், இடையில் ஒரு 10 நாள் மீண்டும் ஒரு வெயிலை கொடுத்து மீண்டும் ஒரு இடைவெளி கொடுத்தாற்போல் இருக்கும் என்று திரும்ப சொல்லிக் கொண்டே இருக்கிறேன். இதற்கான காரணம் என்ன? ஜூன் 21ஆம் தேதி சூரியனின் குத்துக்கதிர் வட இந்திய நிலப்பகுதிகளில் விழுந்து தற்பொழுது தெற்கு நோக்கி திரும்ப தொடங்கி இருக்கிறது. ஜூன் 21 விழுந்த பிறகு தெற்கு நோக்கி திரும்பி செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி நிலநடுக்கோட்டை அடையும்.
அந்த வழித்தடத்தில் ஆகஸ்டில் மீண்டும் தமிழ்நாட்டுக்கு வெயில் வரும். வெயில் வந்தாலும் அது தென்மேற்கு பருவமழையை தீவிரப்படுத்தி இருக்கும் என்பதனால் ஆகஸ்ட் வெயில் பெரிதாக தெரியாது. இருந்தாலும் ஜூலையில் ஒரு 10-15 தேதி வாக்கில் கொஞ்சம் வெயில் கூடுதலாக இருப்பது போல் உணரப்படும். வெப்பச்சலன இடிமழை பொழிவும் இருக்கும். அதன் அடிப்படையில் இன்றிலிருந்து பார்க்க போனால் நேற்றைக்கு எப்படி சென்னைக்கு 2 சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பொழிவை கொடுத்தது, இன்றைக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதலாக, ஆனால் உடனடியாக வராது. காரணம் என்னன்னா, இப்போ மேகம் களைவதற்கு தாமதம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. 11 மணி வரைக்கும் இந்த மேகமூட்டங்கள் இருக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக 9 மணிக்கு மேல் விலகத் தொடங்கி வெயில் வந்த பிறகு மீண்டும் இன்றைக்கு முன்னிரவிலே ஒரு 7 மணிக்கு சென்னைக்கு மழை வரும். 5:30-6 மணிக்கெல்லாம் திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டங்களில் மழை மேகங்கள் உருவாகும். பிறகு திருவண்ணாமலை, விழுப்புரம் மற்றும் அப்படியே கள்ளக்குறிச்சி மாவட்டத்தின் கல்வராயன் மலைப்பகுதி, சேலம் மற்றும் கிருஷ்ணகிரி, தருமபுரியில் ஆங்காங்கே உருவாகிய மழைப்பொழிவை கொடுத்து கொண்டு இறுதியில் நேற்று போல் இல்லாமல் நேற்றை விட கூடுதல் பரப்பில் சென்னைக்கு நேற்றைக்கு 2 சென்டிமீட்டர் கொடுத்தது, இன்றைக்கி ஒரு 4 சென்டிமீட்டர் வரைக்கும் கொடுக்கலாம். நேற்றைக்கு விழுப்புரம் மாவட்டத்தோட மரக்காணம் வரைக்கும் வந்து மழைப்பொழிவை கொடுத்தது, செய்யூருக்கு கொடுத்தது. இன்றைக்கு புதுச்சேரி, கடலூருக்கும் கொடுக்கும், மயிலாடுதுறைக்கும் கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இன்றைக்கு 26ஆம் தேதி. நாளை 27ஆம் தேதி டெல்டா மாவட்டங்களின் மயிலாடுதுறை கண்டிப்பாக இருக்கும். கும்பகோணம் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் வடக்கு டெல்டாவிற்கு கண்டிப்பாக இருக்கும். அதே போல தென்மேற்கு பருவமழையும் கேரளா எல்லையோர பகுதிகளில் வலுத்திருக்கும். 27 கொஞ்சம் 28 இன்னும் கொஞ்சம் வலுக்கும். 28, 29, 30 நம்பிக்கை ஊட்டும் மழைப்பொழிவு கண்டிப்பாக கிடைக்கும். நீலகிரி, வால்பாறை மற்றும் ஏலக்காய் சாகுபடி பகுதி, தேனி மாவட்ட மேற்கு சரிவு மற்றும் கன்னியாகுமரி மாவட்ட பகுதிகளில் வரக்கூடிய 28, 29, 30 மழை இருக்கும். பிறகு கொஞ்சம் தீவிரம் குறைந்தது போல் இருந்தாலும் மழை இருந்து கொண்டிருக்கும். ஜூலை 15 தேதி 18 தேதியிலிருந்து வலுப்பெறும் தென்மேற்கு பருவமழை, அதுதான் ஒரு சிறப்பான மழைப்பொழிவை கொடுக்கும். ஜூலை 18 தேதியிலிருந்து அது அணைகளுக்கு நீர்வரத்தை கொடுக்கும் வகையில் நிகழ்வு உருவாக போகும். அரபிக்கடலில் கண்டிப்பாக காற்றழுத்த தாழ்வு நிலை பகுதிகள் உருவாகும். இதுவரைக்கும் மும்பை பகுதிகளில் அமைந்து அங்கே வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தியதை நீங்கள் நினைவுபடுத்த விரும்புகிறேன். கடந்த 2-3 நாட்களுக்கு முன்பு மும்பையில் குடிநீர் பற்றாக்குறை என்றார்கள், பிறகு அடுத்தது வெள்ளப்பெருக்கு என்றார்கள். இப்படித்தான் மாற்றி மாற்றி தகவல்கள் வந்து கொண்டே இருக்கும். ஆகவே ஒரு நாள் கிடைக்கக்கூடிய தகவலை வைத்து, அதுவும் 1 இல்லை 2 இல்லை 10க்கு மேற்பட்ட ஊடகங்களிலே ஒரே நேரத்தில் சூப்பர் எல்னினோ என்று உங்கள் மனதை பாதிக்கும் வகையில் தகவல் சொல்லும் பொழுது கவலை அடைந்து விடுகிறீர்கள், கவலையில் ஆழ்ந்து விடுகிறீர்கள். கண்டிப்பாக மழைப்பொழிவு தாமதமாகத்தான் பொழியும். தென்மேற்கு பருவமழை உடனடியாக தென்மேற்கு பருவமழை இறுதி காலத்தில் பலத்த மழை இருக்கும். வடகிழக்கு பருவமழை தொடங்கும் நேரத்தில் வரைக்கும் கூட தென்மேற்கு பருவமழை வலுத்திருக்கும். அக்டோபர் 18 வடகிழக்கு பருவமழை தொடங்கியது முதல் மிக பலத்த மழைப்பொழிவு இருக்கும். ஆகவே வங்கக்கடலின் தெற்கு பகுதி, நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல், அதாவது இதுவரைக்கும் அரபிக்கடல் தெற்கு பகுதி மட்டுமே வெப்பம் உயர்ந்திருந்தது. இப்பொழுது வங்கக்கடலோட தெற்கு பகுதிக்கு வெப்பம் உயர்ந்து கொண்டிருக்கிறது. அதாவது நெகட்டிவ் ஐஓடியாக மாறிக்கொண்டிருக்கிறது. இந்த நெகட்டிவ் ஐஓடி வடகிழக்கு பருவமழைக்கு மிகச் சாதகமாக இருக்கும், மிக சாதகமாக இருக்கும். ஆகவே கண்டிப்பாக நெகட்டிவ் ஐஓடி என்பது இலங்கைக்கும் சுமத்ரா தீவுக்கும் இடைப்பட்ட பகுதியில் ஏற்படக்கூடிய இந்த வெப்ப உயர்வு என்பது கண்டிப்பாக நிறைய மழைப்பொழிவை வடகிழக்கு பருவமழை காலத்தில் கொடுக்கும். நான் சொல்வதெல்லாம் ஒன்றே ஒன்று, இன்றைக்கு சென்னை உள்ளிட்ட பகுதிகளுக்கு கொடுக்கக்கூடிய மழை படிப்படியாக 28ஆம் தேதி அது சேலத்திற்கும் கிருஷ்ணகிரிக்கும் இடையே, ஈரோடு வடக்கு, நீலகிரி மற்றும் திருச்சி வடக்கு மற்றும் அரியலூர், பெரம்பலூர், டெல்டா மாவட்டங்களின் வடக்கு பகுதி கடலோரத்திற்கும் வாய்ப்பு இருக்கிறது. அப்படியே வட உள் மாவட்டங்கள், வடகடலோரம் எல்லாம் கொடுக்கும். பிறகு தொடர்ந்து சென்னை உள்ளிட்ட பகுதிகளுக்கு இந்த மாத இறுதி வரை மாலைக்கு பிறகு முன்னிரவு, நள்ளிரவு அதிகாலை நேரத்தில் டெல்டாவிற்கு மழை வரும். அதாவது வரக்கூடிய 28, 29 தேதிகளில் நள்ளிரவு அதிகாலை நேரத்தில் மழைப்பொழிவு கொடுக்கும். கடலுக்குள் வந்தும் காலை நேரத்திலும் அது மேகமூட்டத்தை கொடுத்து கொண்டு தூறலை கடலிலே கொடுத்து கொண்டே இருக்கும், மழைப்பொழிவை கொடுக்கும். அப்பொழுது களைவதற்கு தாமதம் ஏற்படும் 28, 29 தேதிகளில். ஆக வடகடலோரத்தில் கடலோரம் கொடுக்கக்கூடிய மழை வட உள் மாவட்டங்களுக்கு இன்றைக்கு கிடைத்து மயிலாடுதுறை வரை முன்னேறும். நாளைக்கு பிறகு அது டெல்டாவிற்கும் வரும். முன்னிரவிலே வடகடலோரம் வட உள் பகுதிகளில் கொடுக்கும். தென் மாவட்டங்களிலும் மதுரை, விருதுநகர் மாவட்டத்தின் கிழக்கு பகுதி, ஆங்காங்கே ராமநாதபுரம் உள்பகுதி,
மதுரை மாவட்டம் வடக்கு பகுதி, திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் பகுதி, கொடைக்கானல் மலைப்பகுதியோட கிழக்கு பகுதி மற்றும் சிவகங்கை புதுக்கோட்டை மாவட்ட பகுதிகளிலையும் ஆங்காங்கே வரக்கூடிய நாட்களிலே, அதாவது 27, 28, 29 தேதிகளில் மழை இருக்கும். அது தெற்கு டெல்டாவில் ஆங்காங்கே வந்து கொடுக்கும். தெற்கு காற்றோட வேகத்தை பொறுத்து அதோட மழைப்பொழிவோட அளவு ஏற்ற இறக்கம் இருக்கும். இருந்தாலும் வங்கக்கடலில் உருவாகியிருக்கக்கூடிய காற்று சுழற்சி நேரடியாக குமரி முனை மற்றும் ராமேஸ்வரம் முனை மற்றும் கோடியக்கரை முனை வழியாக தொட்டுக்கொண்டு பயணிக்காமல் இலங்கைக்கு கிழக்கு புறமாக தெற்கு காற்று பயணிக்கும் என்பதனால் வரக்கூடிய 27, 28, 29 தேதிகளில் கண்டிப்பாக 28, 29 தேதிகளிலே கோடியக்கரை முனைக்கும் மழைப்பொழிவை கொடுக்கலாம். ராமேஸ்வரம் ராமநாதபுரம் மாவட்ட கடலோர பகுதிகளுக்கும் மழைப்பொழிவை கொடுக்கலாம். ஆனால் ராமேஸ்வரத்துக்கு கொஞ்சம் கஷ்டம். ராமநாதபுரத்தோட தொண்டி பகுதிக்கும் புதுக்கோட்டை மாவட்டம் மணமேல்குடி போன்ற பகுதிகளுக்கும் வரக்கூடிய 27, 28, 29 தேதிகளில் மழைப்பொழிவை கொடுக்கும். ஆக மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், தென் மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே, டெல்டாவிற்கு ஆங்காங்கே கொடுத்தாலும் வட உள் மாவட்டங்கள் வடகடலோரம் வரக்கூடிய 4 நாட்களுக்கு பலத்த மழை முன்னிரவிலே நள்ளிரவிலே அதிகாலை வரைக்கும் ஆங்காங்கே கொடுத்து கொண்டிருக்கும். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் வரக்கூடிய நாட்களிலே கொஞ்சம் தீவிரமடையும். பிறகு இடையில ஜூலை 10 தேதி வாக்கில் கொஞ்சம் தொய்வு ஏற்பட்டாலும் 18 வலுப்பெறும், அது உறுதி. தயவு செய்து குழப்பமடையாமல் பல்வேறு செய்திகளை கேட்டு உங்கள் மனவேதனையை ஏற்படுத்தி கொள்ளாமல் தயவுசெய்து புரிஞ்சுங்க. உங்கள் மனசு நிம்மதியாக இருக்கணும், உங்கள் மனசு மகிழ்ச்சியாக இருக்கணும்னா என்ன செய்யணும்? எல்லா தகவலையும் போட்டு ஏற்படுத்தி கொண்டு குழப்பி கொள்ளாதீங்க. தயவுசெய்து புரிஞ்சுக்குங்க. எப்பொழுதுமே ஆகஸ்டில் தான் மேட்டூர் அணை நிரம்பியிருக்கு. ஜூலைக்கு பிறகுதாமே மழைப்பிடிவே தீவிரமடையும். ஆனால் இந்த ஆண்டு ஜூனில் இருக்கக்கூடிய அந்த சாரல் இல்லை, இருந்தாலும் அதுவும் பொழியும். ஜூலை இறுதி, ஆகஸ்ட் பிற்பகுதி மிக வலுத்திருக்கும். செப்டம்பர், அக்டோபர் மிகச்சிறப்பான மழை இருக்குது. ஆந்திர பிரதேச கரையோரம் அருகே உருவாகக்கூடிய காற்று சுழற்சி தமிழ்நாட்டின் மழைப்பொழிவை கூடுதல் அதிகப்படுத்தும் செப்டம்பர் மாதம். ஆகவே கண்டிப்பாக மழை நாம் நினைக்கும் பொழுது பொழியாது, அது பொழியும் பொழுது சேமிப்பதற்கு நாம் எந்த நேரமும் தயார் நிலையில் இருக்க வேண்டும். கண்டிப்பாக வடகிழக்கு பருவமழை உபரி நீரை வெளியேற்றும் அளவில் தான் இருக்கும். ஆகவே கொஞ்சம் அதீத மழைப்பொழிவுகள்லாம் இருக்கும் நிறைய. இலங்கைக்கு கடந்த ஆண்டு எப்படி ஒரு பாதிப்பை கொடுத்ததோ அப்படிப்பட்ட மழைப்பொழிவுகள்லாம் பல்வேறு கடலோர சில மாவட்டங்களில் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. நாம் செய்ய வேண்டிய வேலை ஒன்றே ஒன்று, இருக்கும் பண்ணை குட்டைகளை ஆழப்படுத்துவோம், அகலப்படுத்துவோம். வடகிழக்கு பருவமழை காலத்திற்கு நாம் கரைகளை வலுப்படுத்துவோம். அதே போல புதிதாக நீர் சேமிப்பதற்கு பண்ணை குட்டைகளை ஏற்படுத்துவோம். வரக்கூடிய 2027 கோடை வெப்பத்தை சமாளிப்பதற்கு அதுதான் சூப்பர் எல்னினோ. அந்த அடுத்த ஆண்டு தான் சூப்பர் எல்னினோட தாக்கம் இருக்கும். இந்த ஆண்டு இருக்கக்கூடிய வெப்பநிலையை வைத்து பார்த்தால் மழை இருக்கிறது, தாமதமாக பொழியும். வடகிழக்கு பருவமழை சிறப்பாக பொழியும் என்று தான் திரும்ப சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். அதே போல அதுக்கு ஆதாரம் தான் இன்றைய தேதி வரைக்கும் 50% மழைப்பொழிவு கூடுதல் பொழிந்திருக்கிறது என்பதையும் அந்த பட்டியலையும் நாம் ஏற்கனவே அறிவித்திருக்கிறேன். ஆக வரக்கூடிய நாட்களில் இந்த பற்றாக்குறை இருக்கக்கூடிய இந்த பாலக்காட்டு கணவாய் பகுதிகளுக்கும் பொழியும். ஆகவே சற்றே பொறுத்திருங்கள். ஜூலை, ஆகஸ்ட் நல்ல மழை இருக்குது. இந்த மாத இறுதியில் அதற்கான நம்பிக்கை ஊட்டும் மழைப்பொழிவு இருக்குது. செப்டம்பர், அக்டோபர் அதை விட சிறப்பாக இருக்குன்னு சொல்லிகிட்டே இருக்கோம். தயவுசெய்து புரிஞ்சுக்குங்க. அக்டோபரில் மிகச்சிறப்பான மழை இருக்குது. அக்டோபர் 18 வடகிழக்கு பருவமழை தொடங்கியதுமே மிக வலுவாக இருக்கும். தென்மேற்கு பருவமழை நிறைவடையும் பட்சத்தில் தான் இந்த ஆண்டு பருவமழை மிக தீவிரமாக இருக்கும். பொறுத்திருந்து பாருங்கள். இப்பொழுது உங்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்தாது. ஆக உங்கள் மனதை கஷ்டப்படுத்துகிறது என்றால் பல்வேறு தகவல்களை கேட்டு மனதை வேதனைப்படுத்தி எனக்கும் நீங்கள் அந்த தகவல்களை அனுப்பி என்னையும் மனவேதனை படுத்துகிறீர்கள் என்பதை தெரியப்படுத்தி பொறுமையுடன் இருக்கவும், நிதானமாக இருக்கவும், புரிந்துணர்ந்து இருக்கவும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன். நன்றி.